1 கோடி பனை விதை நடும் பணி. இப்போ நம்ம ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு நிறைய ஒவ்வொரு இடங்களா பனை விதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் எங்களால போக முடியும்னாலும் நீங்களே பனை விதை கலெக்ட் பண்ணி நீங்களே நட்டுட்டு அந்த வீடியோ அந்த போட்டோ விதைகள் அனுப்பிச்சு வைங்க. நீங்க எங்க விதை எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள், பனை மரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழம் நிறைய கிடக்கும். ஸோ அதை அப்படியே நீங்க பிச்சிங்க அப்படின்னா, இப்ப 2 விதை 3 விதை அந்த மாதிரி இருக்கும். இதுல 3 இருக்கு. இதை வச்சுட்டு 3 நாள் போதும். பனை மரத்துக்கு நீங்க தண்ணி விட்டு தேவையே கிடையாது. நீங்க விதையை எடுத்து நட்டு வச்சீங்கனாலே போதும். அது வளரக்கூடிய எல்லா ஜெனரேஷனுக்கும் அது பயன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ மறந்துடாம உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பனை விதையை நீங்களே எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க நட்டு வச்சுட்டீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமா, குறிப்பா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னா காவேரி கரை ஓரத்துல நிக்கிறோம். நீங்களே ஏதோ ஒரு கரை ஓரங்கள்ல இந்த பனை விதையை நீங்க நட்டு வச்சீங்கன்னா அது இன்னும் கூடுதல் பயன் தரதா இருக்கும்.